புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரசுக்கு 16, பாஜகவிற்கு 10, அதிமுகவிற்கு 2 என்று தொகுதி பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள், பாஜகவிற்கு 10, அதிமுகவிற்கு 2 என்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விவரம் என்ன? என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. இந்த உறுதி செய்யப்பட்ட எத்தனை தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று காலை இந்த உறுதி அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2 சட்டமன்ற தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். குறிப்பாக தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அதன் பிறகு குறிப்பாக தனியார் சொகுசு விடுதியில் தங்கியிருந்துள்ள மத்திய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான மன்சூர் மாண்டியாவை நேரில் சந்தித்தார். அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இங்கே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் என்ஆர் காங்கிரசுடன் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியும் அதிமுகவுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் 16 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக போட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா ஒதுக்கீடு செய்யப்பட்ட 14 சட்டமன்ற தொகுதிகளில் 2 லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் 2 அதிமுகவுக்கும் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஆனால் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் பாரதிய ஜனதாவில் அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் என்ஆர் ரங்கசாமியும் மன்சூர் மாண்டியம் இருவரும் ஒன்றாக தற்போது செய்தியாளர் சந்தித்தார்கள். அப்போது எங்கள் கூட்டணியில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, அனைத்தும் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார்கள். ஆனால் இன்று காலை வேட்புமனு பல தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆங்காங்கே வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். எந்த தொகுதிக்கு யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றாலும் இன்று காலையே என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா சேர்ந்தவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார்கள். அந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது 2 கட்சிகளும் அமர்ந்து பேசி தங்களுக்கான உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. ஏற்கனவே நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது முழுமையான பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் என்று மன்சூர் மாண்டியாவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.